ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்னைக்கு பசங்க தாங்க வீடியோ போட போகிறாங்க. 2 பேரும் சமைக்க போகிறாங்க. அதுவும் டைனி கிட் வச்சு சமைக்க போகிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஹில் பையன் இருக்கிறான் பாருங்க. எல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம். மசாலா ஐட்டம் பாருங்கள். பெருஞ்சீரகம், எண்ணெய், மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறான். கத்தி, ஸ்பூனு பாருங்கள். அம்முக்குட்டி வேறு பாருங்கள், வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்ருக்குறா. மாவு என்ன மாவு? கோதுமை மாவு. சப்பாத்தி செய்ய போகிறானாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. மாவு பிசைய போகிறான். அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்ருக்கான். டோரா குட்டி பாருங்கள். பாருங்கங்க, மாவு பிசைஞ்சிட்ருக்குறான். ஓகே, பிசையட்டும் நல்லா பிசையட்டும். பிசைஞ்சாச்சுங்க. லைட்டாக ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணிகிட்ருக்குறான். கொஞ்சமாக மேலே பிசைய போகிறான். அதை ஊற்றி இப்படியெல்லாம் பிசையணும்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. சப்பாத்தி போடுறது பரவாயில்ல. பாருங்கள், மாவு அழகாக பிடிச்சிட்டான், ஊட்டி வச்சுட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்? ஓகே, பால் உருட்டிகிட்ருக்குறான். பால் உருட்டிகிட்ருக்கான். எத்தனை பால் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. பசங்களுக்கு லீவ் விட்டாலே இப்படி தாங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபைனலாக எல்லா பாலும் உருட்டியாச்சு. இன்னும் இருக்குங்க மாவு. ஓகே, அது என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்? ஓகே, பால் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி தட்ட போகிறான். ஓகே, கையாலே தட்டியாச்சுங்க. எவ்வளோ மாவு எடுத்து வச்சுருக்குறான் பாருங்கள். கையாலே தட்டிகிட்டு இருக்கிறான். ஓகே, பரவாயில்ல, அவனுக்கு தெரிஞ்ச போல் தட்டிகிட்டு இருக்கான். ஓகே, ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அப்படி எல்லா மாவும் பரத்த போகிறான். பாருங்கள், எல்லா மாவும் பரத்தியாச்சுங்க. பால் பிடிச்சி வச்சுருந்த மாவெல்லாம் அழகாக ஷேப்பாக தான் பரத்தியிருக்கான். கை வச்சு பரத்தினாலும் நல்லா தான் பண்ணியிருக்கான் எங்கள் சோயில் பையன். ஓகே, பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, சப்பாத்திக்கு சைடிஷ் வேண்டாமாம்மா, அதுக்காக தான் வெங்காயம் எடுத்து வச்சு, இன்னொன்று என்ன இருக்குது, இன்னொன்று பூண்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. தக்காளி தொக்கு பண்ண போகிறானாமா. ஓகே ஓகே, அதுக்காக ஒரு சின்ன குட்டி பாருங்கள் நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா அவனுக்கு தெரிஞ்ச போல் அரிஞ்சிட்ருக்குறான். பாருங்கள், அரிஞ்சு முடிஞ்சு அடுப்பும் பற்ற வைக்க போகிறாங்க. இப்போ தான் பற்ற வைக்கிறான், பார்ப்போம். பாருங்கள், மசாலா ஐட்டங்கள் அவனுக்கு தெரிஞ்ச போல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறாங்க. எண்ணெய், மஞ்சள் தூள் எல்லாம். ஓகே, அதுவும் அடுப்பும் பற்ற வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றுறான். சட்டி சூடாயாச்சு. எண்ணெய் ஊற்றுறான். எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறான். அப்புறமா எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமாட்டு என்ன பண்ண போகிறான்? சூடாகணும்ல எண்ணெய். சூடாகிட்டு கடுகு போட போகிறான். கடுகு போட்டாச்சுங்க. அப்புறமா தீ வேறு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குங்க அவனுக்கு. அணைஞ்சு போயிடும் பாவம். பார்ப்போம் என்ன தான் ஃபைனலாக நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். தீ தாங்க டிஸ்டர்ப் அவனுக்கு. அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் போடுறான் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா பின்னும் தீ தாங்க போயிட்டே இருக்கு. அணைஞ்சு போயிட்டே இருக்குது. வெங்காயம் போட்டாச்சு. ஸ்பூனு பாருங்கங்க, சட்டியோட பெரிய ஸ்பூனாக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல வீட்டில் இருக்கிறது.
ஓகே, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கட்டும். பாருங்கள், வதங்குது வெங்காயம் பூண்டு. அப்புறமா லைட்டாக உப்பு போட்டு வதக்குதான்னு சொல்லி நீங்களே போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டான். உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கிறான். பாருங்கள், அம்முக்குட்டி பாருங்கள், சப்பாத்தி எடுத்து வச்சு மாவு காட்டிகிட்டு இருக்கிறா. எல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு பாருங்கங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு. பாப்பா டேஸ்ட் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபைனலாட்டு. அம்முக்குட்டி நான் வதக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸ்பூனத்தான் கொடுக்கலங்க, சுற்றும்ல, அதனால கொடுக்கல. பாருங்கங்க, டோரா குட்டி பாருங்க, எனக்கும் தருவீங்களாடான்னு பார்த்துட்டே இருக்குது. என்னதான் பண்ணுறாங்க பார்ப்போம். கொஞ்சமாக தண்ணி வேற விடுறாங்க. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அம்முக்குட்டி பாருங்க, மிளகாய் தூளை எடுத்து போடுறா அம்முக்குட்டி. ஓகே, ஃபைனலாக அம்முக்குட்டிக்கு ஸ்பூன் கையில் கொடுத்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் வதக்கட்டும்னு பாருங்கள், அவளுக்கு தெரிஞ்ச போல் வதக்கிட்டு இருக்கா. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கீழே இறக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ கீழே இறக்கி வச்சிருதா அப்படின்னு சொன்னேன். கீழே இறக்கி வச்சிட்டான். கீழே இறக்கியாச்சு. வெங்காய தொக்கு ரெடி. அப்புறமா சப்பாத்தி போட போகிறாங்க. சப்பாத்தி போட்டாச்சு. தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு வெங்காய தொக்கு வச்சுருக்காங்க. தக்காளியே போட மறந்துட்டான் ஃபைனலாக. அப்புறமா வெங்காய தொக்கை மாற்றியாச்சுங்க. அதை பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. பாப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. தீ தாங்க பாவம், அவனுக்கு விட்டு அணைஞ்சு போயிடும். ஓகே, திருப்பி போடுறாங்க சப்பாத்தியை. ஸ்பூனு பாருங்கள், அம்முக்குட்டி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு இருந்துச்சான் சப்பாத்தி திருப்பி போடுறதுக்கு. பார்ப்போம், ஒன்றுன்னா சுட்டு எடுக்கட்டும். பொறுமையாக இருந்து சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறோம் லாஸ்ட்டு ஃபைனலாட்டு. பாருங்கங்க, லாஸ்ட்டு ஃபைனல் எல்லாம் சுட்டதுக்கப்புறமா காட்டுறோங்க. ஓகேவா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பாய். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.